வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிப்பிக் காளான் மசாலா நம்ம பார்க்க போகிறோம். ட்ரையாக அன்றைக்கி பார்க்க போகிறோம், கிரேவியாக அன்றைக்கி இல்லை. நம்ம வந்து ரசம் சாதம், இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். இதை வந்து வாஷ் பண்ணலாம் கூடாது, ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும், அப்படியே நல்லா பிச்சு வைக்க போகிறோம், அவ்வளோதான். கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும்தான். 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், ஒரு ஆஃப் லெமன், தக்காளி ஆட் பண்ணல, அதனால் நம்ம வந்து லெமன் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மசாலா பாக்ஸ் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு காம்பேக்டாக இருக்குது. இப்போ இது வந்து இதில் தேவையான மசாலா எல்லாமே நம்ம இதில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். உப்பு, மஞ்சத்தூள், கறி மசாலா, மிளகு ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வச்சு பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா நம்ம கிரேவி பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த மசாலாவில் நம்ம ஒரு ஆஃப் இது போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 6 பாக்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஹோலாக வந்து ஒரு 3 பாக்ஸும், சின்ன ஹோல்ஸ் வந்து அது வந்து ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. அழகாக இருக்குல்ல? உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அமேசான். அதுக்கு லிங்க் நான் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் எண்ணெயும் நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் அன்றைக்கி வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பூண்டும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம வந்து கொஞ்சோல உப்பு போட்டுக்கலாம். ஆஃப் போட்டால் போதும். கொஞ்சோல கல் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த காளானை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். காளான் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம்தான். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துலேயே எவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா 3 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆயிரும், நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாமே நான் வந்து ஆஃப் ஸ்பூன் போடுறேன். சோம்புத்தூள் போடுறேன், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் வத்தல் தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். சிம்லே வச்சுக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம். தக்காளி போடாததுனால நான் இன்னைக்கு லெமன் ஜூஸ் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டிருந்தேன். இப்பவும் நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துடலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம்.
3 minutes எம்மியான சிப்பி காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. எங்கள் அம்மா செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.